ஜெய் ஸ்ரீ மாதாஜி. அனைவருக்கும் காலை வணக்கம். நாம் அனைவரும் அன்னையை வணங்கி கவனத்தை சகஸ்ராராவில் வைத்து குண்டலினி எழுப்பி கூட்டாக பந்தனிட்டுக் கொள்வோம். மெதுவாக நமது கவனத்தை நம்முடைய இதயத்திற்கு கொண்டு வருவோம். நமது தெய்வீக அன்னையிடம் இன்றைய தியானத்திற்காக நாம் அனுமதி கேட்டு பிரார்த்தனை செய்வோம். இந்த அமைதியான சூழ்நிலையில் நமது கவனத்தை நம்முடைய இதயத்தில் மட்டும் வைத்து அன்னையிடம் பக்தியுடனும் பணிவுடனும் நமது பிரார்த்தனையை செய்வோம். தாயே, தயவு செய்து தாங்கள் எங்களின் இதயத்திற்குள் வாருங்கள். தங்களின் வருகையால் எங்களின் இதயம் ஒளி பெற்றுள்ளதம்மா. தங்கள் அருளால் நாங்கள் தூய ஆத்மாதான். தங்களின் அன்பை பரிபூரணமாக நாங்கள் பெறும்பொழுது ஏற்படுகின்ற பயமற்ற ஆனந்த உணர்வானது மற்ற அனைவருக்கும் கொண்டு செல்லக்கூடிய கருவிகளாக நாங்கள் இருக்க தயவு செய்து எங்களை வலிமையுடையவர்களாக மாற்றுங்கள். தாயே, எங்களுக்கான இன்றைய இந்த கூட்டு தியானத்தை தயவு செய்து தாங்களே வழிநடத்தி செல்லுங்கள். நாங்கள் தியானம் செய்வதற்கு தயவு செய்து அனுமதி தாருங்கள். தொடர்ந்து நமது கவனத்தை சகஸ்ராராவிலேயே வைத்து 3 மகா மந்திரங்களையும் மற்றும் ஸ்ரீ கணேச மந்திரத்தையும் கூறுவோம். महामंत्र। ओम त्वमेव साक्षात् श्री महालक्ष्मी महासरस्वती त्रिगुणात्मिका कुंडलिनी साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देव्यै नमो नमः। ॐ त्वमेव साक्षात् श्री कल्की साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देव्यै
त्वमेव साक्षात् श्री कल्की साक्षात् श्री सहस्रार्य स्वामिनी मोक्षप्रदायिनी माताजी श्री निर्मला देव्यै नमो नमः। श्री गणेश मंत्र। ॐ त्वमेव साक्षात् श्री गणेश साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देव्यै नमो नमः। மெதுவாக நமது இரு கைகளையும் பூமி தாயி மீது வைத்து கவனத்தை 2 கைகளிலும் சகஸ்ராராவிலும் வைத்திருப்போம். தாயே பூமி தேவி, தயவு செய்து எங்களின் பாதங்கள் தங்கள் மீது படுவதற்காக எங்களை மன்னிப்பீர்களாக. தாயே, எங்களின் ஆன்மீக வளர்ச்சிக்கு எங்களுக்குள் தடைகளாக இருக்கின்ற அனைத்து விதமான உபாதைகளையும் எதிர்மறைகளையும் தோஷங்களையும் தயவு செய்து பூமி மார்க்கமாக ஈர்த்து கொள்ளுங்கள். தாயே, எங்களுக்குள் இருக்கின்ற அனைத்து விதமான மாயைகளையும் தயவு செய்து அகற்றிவிடுங்கள். எங்களின் நாடிகளிலும் சக்கரங்களிலும் இருக்கின்ற அனைத்து விதமான எதிர்மறைகளை தயவு செய்து தங்கள் மார்க்கமாக ஈர்த்து கொள்ளுங்கள். தாயே, நாங்கள் இந்த மகா யோகம் செய்வதற்கு தயவு செய்து அனுமதி தாருங்கள். மந்திரம் ஸ்ரீ ஆதி பூமி தேவி சாக்ஷாத். ஓம் த்வமேவ சாக்ஷாத் ஸ்ரீ ஆதி பூமி தேவி சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவை நமோ நமக. மெதுவாக நமது கவனத்தை நம்முடைய இடாநாடிக்கு கொண்டு வருவோம். தாயே, தயவு செய்து எங்களின் இடா நாடியை தூய்மைப்படுத்துங்கள். எங்களுக்குள் இருக்கின்ற அனைத்து விதமான அறியாமைகளையும் மாயைகளையும் தூய்மையற்ற கவனத்தையும் தயவு செய்து எங்களிடமிருந்து அகற்றிவிடுங்கள். தாயே, நாங்கள் தங்களின் தூய விருப்பத்தை சூரியனை போன்று பிரதிபலிப்பவர்களாக இருக்க தயவு செய்து அருள் புரியுங்கள் அம்மா. எங்களின் அனைத்து விதமான பிரச்சனைகளை தாங்களே ஏற்றுக்கொள்ளும் பொழுது எங்களுக்குள் எங்களின் ஆத்மாவை தயவு செய்து உணர வைத்திருங்கள். தாயே, நாங்கள் எப்பொழுதும் நிகழ்காலத்தில் சமநிலையில் இருக்க தயவு செய்து அருள் புரியுங்கள். கவனத்தை அப்படியே நம்முடைய இடது மூலாதாரத்தில் நிலைநிறுத்துவோம்.
தாயே, தயவு செய்து எங்களுக்குள் இருக்கின்ற அனைத்து விதமான மனித வாழ்க்கையின் மனித குணங்களின் மாயைகளை எங்களிடமிருந்து அகற்றிவிடுங்கள். நாங்கள் கள்ளம் கபடமற்ற குணத்துடன் தூய ஆத்மாவின் நிலைப்பாட்டோடு இருக்க தயவு செய்து அருள் புரியுங்கள். மந்திரம் ஸ்ரீ நிர்மல் கணேஷா சாக்ஷாத். ஓம் த்வமேவ சாக்ஷாத் ஸ்ரீ நிர்மல் கணேஷா சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவை நமோ நமக. கவனத்தை நம்முடைய இடது நாடியிலேயே வைத்து ஸ்ரீ கணேஷ் அதர்வசேஷம் கூறுவோம். नमस्ते गणपतये त्वमेव प्रत्यक्षं तत्त्वमसि त्वमेव केवलं कर्तासि त्वमेव केवलं धर्तासि त्वमेव केवलं हर्तासि त्वमेव सर्वं खल्विदं ब्रह्मासि त्वं साक्षादात्मासि नित्यं ऋतं वच्मि सत्यं वच्मि अवत्वं माम् अववक्तारम् अवश्रोतारम् अवदातारम् अवधातारम् अवानुचानमवशिष्यम् अवपश्चात्तात् अवपुरस्तात् अवुत्तरात्तात् अवदक्षिणात्तात् अवचोर्ध्वात्तात् अवाधरात्तात् सर्वतो मां पाहि पाहि समन्तात् त्वं वाङ्मयस्त्वं चिन्मयः त्वमानन्दमयस्त्वं ब्रह्ममयः त्वं सच्चिदानन्दाद्वितीयोऽसि त्वं प्रत्यक्षं ब्रह्मासि त्वं ज्ञानमयो विज्ञानमयोऽसि सर्वं जगदिदं त्वत्तो जायते सर्वं जगदिदं त्वत्तस्तिष्ठति सर्वं जगदिदं त्वयि लयमिष्यति सर्वं जगदिदं त्वयि प्रत्येति त्वं भूमिरापो नलो नीलो नभः त्वं चत्वारि वाक्पदानि त्वं गुणत्रयातीतः त्वं देहत्रयातीतः त्वं कालत्रयातीतः त्वं मूलाधारस्थितोऽसि नित्यं त्वं शक्तित्रयात्मकः त्वां योगिनो ध्यायन्ति नित्यं त्वं ब्रह्मा त्वं विष्णुस्त्वं रुद्रस्त्वम् इन्द्रस्त्वम् अग्निस्त्वं वायुस्त्वं सूर्यस्त्वं चन्द्रमास्त्वं ब्रह्मभूर्भुवः स्वरों गणादीन् पूर्वमुच्चार्य
वर्णादि तदनन्तरम् अनुस्वारः परतरः अर्धेन्दुलसितं तारेण रुद्धम् एतत्तव मनुस्वरूपम् गकारः पूर्वरूपम् अकारो मध्यमरूपम् अनुस्वाराश्चान्त्यरूपम् बिन्दुरुत्तररूपम् नादसन्धानम् संहिता सन्धिः सैषा गणेशविद्या गणकऋषिः निःसृद्गायत्री छन्दः गणपतिर्देवता ॐ गं गणपतये नमः। एकदन्ताय विद्महे वक्रतुण्डाय धीमहि तन्नो दन्ती प्रचोदयात्। एकदन्तं चतुर्हस्तं पाशमङ्कुशधारिणम् रथं च वरदं हस्तैर्बिभ्राणं मूषकध्वजम् रक्तं लम्बोदरं शूर्पकर्णकं रक्तवाससं रक्तगन्धानुलिप्ताङ्गं रक्तपुष्पैः सुपूजितं भक्तानुकम्पिनं देवं जगत्कारणम् अच्युतम् आविर्भूतं च सृष्ट्यादौ प्रकृतेः पुरुषात् परम् एवं ध्यायति यो नित्यं स योगी योगिनां वरः। नमो व्रातपतये नमो गणपतये नमः प्रमथपतये नमस्तेऽस्तु लम्बोदरायैकदन्ताय विघ्ननाशिने शिवसुताय श्रीवरदमूर्तये नमो नमः। साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देव्यै नमो नमः। மெதுவாக நமது கவனத்தை நம்முடைய பிங்களா நாடிக்கு கொண்டு வருவோம். தாயே, தயவு செய்து எங்களின் பிங்களா நாடியை தூய்மைப்படுத்துங்கள். தாயே, முழு பிரபஞ்சத்திற்கும் அறிவொளி ஊட்டுபவரான தாங்கள் எங்களுக்குள் இருக்கின்ற அனைத்து விதமான தீய குணங்களையும் தீய சக்திகளையும் அழிப்பவராவீர். எங்களை தீய நோக்கங்களிலிருந்து மீட்டெடுப்பவரும் தாங்களாவீர். அனைத்து சகஜ யோகிகளில் இதயங்களில் வசிப்பவரான தாங்கள் எங்களுக்குள் மென்மையான குணங்களை நிலைநிறுத்துபவராவீர். தாயே, தயவு செய்து எங்களுக்கு எங்களின் ஆத்மாவை உணர வைத்திருங்கள்.
கவனம் மெதுவாக நம்முடைய வலது மூலாதாரத்திற்கு கொண்டு வருவோம். தாயே, தாங்களே ஸ்ரீ கார்த்திகேயர். தயவு செய்து எங்களுக்குள் இருக்கின்ற அனைத்து விதமான மாயைகளையும் தீய குணங்களையும் அகற்றிவிட்டு எங்களுக்குள் தங்களின் விவேகம், பணிவு, ஞானம் முதலியவற்றை தயவு செய்து நிலைநிறுத்துங்கள். எங்களுக்குள் இருக்கின்ற பக்தியில் எவ்விதமான இடர்பாடு இல்லாத, சுயநலம் இல்லாத பக்தி நிலையை நாங்கள் அடைவதற்கும் தயவு செய்து எங்களை அருள் புரிந்து வழிநடத்துங்கள். தாயே, நாங்கள் எப்பொழுதும் நிகழ்காலத்தில் சமநிலையில் இருக்க தயவு செய்து அருள் புரியுங்கள். மந்திரம் ஸ்ரீ கார்த்திகேயா சாக்ஷாத். ஓம் த்வமேவ சாக்ஷாத் ஸ்ரீ கார்த்திகேயா சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவை நமோ நமக. நமது இடது கையை பூமி தாயின் மீது வைத்து வலது கை அன்னையை நோக்கி வைத்தவாறு கவனத்தை நம்முடைய வலது மூலாதாரத்தில் வைத்து சில நிமிடம் தியானத்தில் இருப்போம். श्री कार्तिकेय अष्टकम्। हे स्वामीनाथ करुणाकर दीनबन्धो, श्री पार्वतीश मुख पंकज पद्मबन्धो, श्री शादिदेव गणपूजित पादपद्म, वल्लीशनाथ मम देहि करावलम्बम्। देवादिदेवनुत देवगणाधिनाथ, देवेन्द्रवन्द्य मृदुपङ्कज मञ्जुपाद, देवर्षि नारद मुनीन्द्र सुगीतकीर्ते, वल्लीशनाथ मम देहि करावलम्बम्। नित्यान्नदाननिरताखिलरोगहारिन्, तस्मात् प्रदानपरिपूरितभक्तकाम, श्रुत्यागमप्रणववाच्य निजस्वरूप, वल्लीशनाथ मम देहि करावलम्बम्। क्रौञ्चासुरेन्द्रपरिखण्डनशक्तिशूल, पाशादिशस्त्रपरिमण्डितदिव्यपाणे, श्रीकुण्डलीशधृततुण्डशिखीन्द्रवाह, वल्लीशनाथ मम देहि करावलम्बम्। देवादिदेवरथमण्डलमध्यवेद्य, देवेन्द्रपीठनगरं दृढचापहस्तम्, शूरं निहत्य सुरकोटिभिरीड्यमान, वल्लीशनाथ मम देहि करावलम्बम्। हारादिरत्नमणियुक्तकिरीटहार, केयूरकुण्डललसत्कवचाभिराम, हे वीरतारकजयामर
वल्लीशनाथ मम देहि करावलम्बम् पञ्चाक्षरादिमनुमन्त्रितगाङ्गतो यैः पञ्चामृतैः प्रमुदितेन्द्रमुखैर्मुनीन्द्रैः पट्टाभिषिक्तहरियुक्तपरासनाथ वल्लीशनाथ मम देहि करावलम्बम् श्रीकार्तिकेयकरुणामृतपूर्णदृष्ट्या कामादिरोगकलुषीकृतदुष्टचित्तम् भक्त्वा तु मामवकलाधरकान्तिकान्त्या वल्लीशनाथ मम देहि करावलम्बम् फलश्रुतिः सुब्रह्मण्याष्टकं पुण्यं ये पठन्ति द्विजोत्तमाः ते सर्वे मुक्तिमायान्ति सुब्रह्मण्यप्रसादतः सुब्रह्मण्याष्टकमिदं प्रातरुत्थाय यः पठेत् कोटिजन्मकृतं पापं तत्क्षणादेव नश्यति। साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देव्यै नमो नमः। மெதுவாக நமது கவனத்தை நம்முடைய மைய நாடியான சுஷும்னா நாடிக்கு கொண்டு வருவோம். தாயே, தயவு செய்து எங்களின் சுழுமுனை நாடியை தூய்மைப்படுத்துங்கள். எங்களுக்குள் இருக்கின்ற அனைத்து விதமான மாயைகளின் திரைகளை தயவு செய்து நீக்கிவிடுங்கள். நன்மை தீமைகளின் உண்மையான அர்த்தத்தை எங்களுக்குள் உணர்த்தி விடுங்கள் அம்மா. இரட்டை உலகின் மாயையிலிருந்து எங்களை விடுவித்து விடுங்கள். அறியாமை, குழப்பம் மற்றும் தனிமையிலிருந்து எங்களை விடுவித்து விடுங்கள். பொருள் முதல்வாத உலகின் தீய சக்திகளை எங்களுக்குள் இருந்து அகற்றிவிடுங்கள். தாயே, பரிணாம வளர்ச்சியின் அர்த்தத்தை எங்களுக்குள் வெளிப்படுத்தியமைக்கு எங்களின் நன்றிகளை தெரிவிக்கிறோம் அம்மா. எங்களுக்குள் கடவுளின் உண்மையான இருப்பை எங்களுக்கு உணர்த்தி அதன் மூலம் எங்களின் ஆத்மாவை எங்களுள் உணர வைத்தமைக்கும் எங்களின் நன்றிகளை தங்களுக்கு தெரிவிக்கிறோம். நாங்கள் எப்பொழுதும் இறை தொடர்பிலேயே இணைந்திருக்கின்ற அந்த ஆனந்த சமநிலையை தயவு செய்து தந்தருளுங்கள். கவனத்தை நமது மைய நாடியில் வைத்து சில நிமிடம் தியானத்தில் இருப்போம். மெதுவாக நமது கவனத்தை நம்முடைய மூலாதாரத்திற்கு கொண்டு வருவோம். தாயே, தாங்களே ஸ்ரீ கணேசரின் சொரூபமாவீர். தயவு செய்து எங்களின் மூலாதார சக்கரத்தை தூய்மைப்படுத்துங்கள்.
எங்களுக்குள் ஸ்ரீ கணேசரின் தத்துவம் நிலைத்திருக்க தயவு செய்து அருள் புரியுங்கள். ஸ்ரீ கணேசா, தயவு செய்து எங்கள் மீது அன்பு, கருணை மற்றும் மன்னிப்பு ஆகியவற்றை காட்டுங்கள். அதன் மூலம் எங்களுள் உங்களை வெளிப்படுத்துங்கள். இந்த மனித வாழ்க்கையின் எல்லாவிதமான பாசாங்குத்தனமான காரியங்களும் தவறான எண்ணங்களும் எங்களுள் இருந்து மெல்லிய காற்றைப் போல மறைந்து போகட்டும். எங்களை தயவு செய்து கள்ளம் கபடமற்றவர்களாக நிலைநிறுத்துங்கள். அதன் மூலம் நாங்கள் எப்பொழுதும் தங்களின் கவனத்தில் இருப்போம். தங்களின் ஞானமும் பாகுபாடு அறியும் குணத்தையும் எங்களுக்கு தயவு செய்து தந்தருளுங்கள். நாங்கள் எவ்விடத்தில் இருந்தாலும் எங்களின் குணங்கள் கள்ளம் கபடமற்றதாக இருக்கும். தயவு செய்து அருள் புரியுங்கள். மந்திரம். ஸ்ரீ கணேஷா கௌரி குண்டலினி மாதா சாக்ஷாத். ஓம் த்வமேவ சாக்ஷாத் ஸ்ரீ கணேஷா கௌரி குண்டலினி மாதா சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவை நமோ நமக. கவனத்தை நமது மூலாதாரத்தில் வைத்து சில நிமிடம் தியானத்தில் இருப்போம். மெதுவாக நமது கவனத்தை நம்முடைய ஹிருதய சக்கரத்திற்கு கொண்டு வருவோம். தாயே, தாங்களே எங்களின் தாயும் தந்தையும் பாதுகாவலரும் உறவினரும் நண்பரும் ஆவீர். தாங்களே எங்களின் அறிவாவீர். தாங்களே எங்களின் வாழ்வாதாரமாவீர். தாங்கள்தான் சர்வமும் ஆவீர். தாயே, எங்களுக்குள் இருக்கின்ற அனைத்து விதமான மாயைகளை, அறியாமைகளை தயவு செய்து அகற்றிவிடுங்கள். எங்களுக்குள் தங்களின் அன்பை பரிபூரணமாக நிலைநிறுத்துங்கள். அதை நாங்கள் உணரும் பொழுது எங்களுக்குள் எங்களின் ஆத்மாவை உணர்வதோடு தங்களை உணர்கின்ற அந்த நிலைப்பாட்டையும் எங்களுள் தயவு செய்து நிலைநிறுத்துங்கள் அம்மா. எப்பொழுதும் எங்களின் இதயத்தில் வாழும் தாங்கள் எங்களை அன்பானவர்களாக நிலைநிறுத்துங்கள். அந்த அன்பை நாங்கள் மற்றவர்களுக்கு கொடுக்கக்கூடிய கருவிகளாக இருக்கவும்
எங்களை வலிமையுடையவர்களாக மாற்றுங்கள். எங்களுக்குள் முழுமையான திருப்தியும் அமைதியும் எப்பொழுதும் நிறைந்திருக்க தயவு செய்து அருள் புரியுங்கள் அம்மா. மெதுவாக நமது கவனத்தை நம்முடைய ஆக்ஞா சக்கரத்திற்கு கொண்டு வருவோம். தாயே, ஆக்ஞா சக்கரத்தின் சுவாமினியான தாங்கள் உண்மையான நம்பிக்கையின் தாயாவீர். கருணை உள்ளம் கொண்ட தாங்கள் எங்களை கள்ளம் கபடமற்றவர்களாக மாற்றுகிறீர்கள். உண்மையான ஞானத்தின் உண்மை நிலைப்பாட்டை எங்களுக்கு புரிய வைக்கின்றீர்கள். எங்களின் அகங்காரமும் மமகாரமும் தங்களிடத்தில் சரணடையட்டும். தாயே, ஸ்ரீ மகாலட்சுமியாக விளங்கும் தாங்கள் எங்களுக்குள் இருக்கின்ற மாயைகளை அகற்றுபவராவீர். தாயே, தங்கள் அருளால் நாங்கள் மன்னித்தல் குணத்தின் உண்மை நிலையை உணர்கிறோம். எங்களுக்குள் இருக்கின்ற மன்னித்தல் குணம் மேம்பட்டிருக்க தயவு செய்து அருள் புரியுங்கள். தாயே, தங்கள் அருளால் நான் எல்லோரையும் மன்னிக்கின்றேன், என்னையும் மன்னிக்கின்றேன். தாயே, எனது ஆத்மாவிற்கு எதிராக நான் ஏதேனும் தெரியாமல் தவறுகள் செய்திருந்தால் தயவு செய்து என்னை மன்னித்து விடுங்கள். தாயே, எங்களின் ஒவ்வொருவருக்குள்ளும் இருக்கின்ற அனைத்து விதமான அறியாமைகளை மாயைகளை தயவு செய்து அகற்றிவிடுங்கள். இதயபூர்வமாக நாங்கள் அனுதினமும் வேண்டுவது இதுவே ஆகும். எங்களுக்குள் ஸ்ரீ கணேசரின் ஞானம் நிலை பெற்றிருக்கவும் தயவு செய்து அருள் புரியுங்கள். மந்திரம் ஸ்ரீ ஆக்ஞா சக்கர சுவாமினி சாக்ஷாத். ஓம் த்வமேவ சாக்ஷாத் ஸ்ரீ ஆக்ஞா சக்கர சுவாமினி சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவை நமோ நமஹ. பொதுவாக நமது கவனத்தை நம்முடைய சகஸ்ராராவிற்கு கொண்டு வருவோம். சகஸ்ராராவிலிருந்து சற்று மேலே நமது கவனத்தை கொண்டு செல்லுவோம். தாய், எல்லா படைப்பின் ஆதாரமாக விளங்கும் தாங்கள் எண்ணற்ற பிரபஞ்சங்களின் தனித்துவமாக விளங்குபவர் தாங்களாவீர்.
தாயே, தயவு செய்து எங்களை எண்ணங்களற்ற சந்தேகமற்ற விழிப்புணர்வு நிலையை நிலைநிறுத்துங்கள் அம்மா. அனைத்தையும் செய்பவர் தாங்களே. தங்களிடத்தில் நாங்கள் வேண்டுவது தியானத்தின் சக்தியை நாங்கள் உணர்ந்து தியானத்தினுள் தியானம் செய்வதற்கு தயவு செய்து அருள் புரியுங்கள் அம்மா. மந்திரம் ஸ்ரீ சச்சிதானந்த சாக்ஷாத். ஓம் த்வமேவ சாக்ஷாத் ஸ்ரீ சச்சிதானந்த சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவை நமோ நமக. சில நிமிடம் தியானத்தில் இருப்போம். ஜெய் ஸ்ரீ மாதாஜி. மெதுவாக நமது இதே தியான நிலையில் அன்னையின் சொற்பொழிவை கேட்போம். I think it is the quality of wisdom which is still lingering or is manifesting in many Australians' wisdom part, which many have lost because they have taken to the gross side of materialism. Sri Ganesha is a tremendous purifying power, tremendous purifying power, because it cannot be contaminated by any, whatever you may try, it cannot be contaminated. Only thing is, it may recede back, it may not manifest, but wherever it is in its absolute form. If you know how to use it, you can purify everyone, you and yours, everyone. So the responsibility of Australians, one must understand, is very big, because they are living in a country which is ruled by Sri Ganesha. So first they have to maintain their purity of their being. Many people sometimes think that purity is only limited to the gross side, that you lead a sensible sex life is sufficient. It is not so. That's why Christ has said, "Thou shalt not have adulterous eyes." Meaning, your eyes should be clean. And as you know, eyes represent your ego also, parigo both. So, when he said that your eyes should be clear, he meant that your thoughts should be clear. Now, what is the generator of your thought? You have to go deep into it and see how thoughts are generated. The brain of human beings, as you know, is like a pyramid. Is elevated to a central point here in a conical plane.
is the epitome, is the Brahman. And when this mind elevates to that state in human beings, it goes into a tremendous change of its reactions to its environment. For example, an animal, if he sees a thing, he doesn't think about it. There's no reaction to it. But only in human beings this reaction takes place because of his conical brain, let's say, that this attention that's coming in goes into a parallelogram of forces, because we have two types of densities in our brain. There is also refraction. And because of refraction, this parallelogram of forces acts in such a way that your attention goes out. And the attention that goes out reacts. And when it reacts, the thought waves start coming into us. You must have seen a lake. If you drop a stone in a lake, the waves start, right? And they come to the shores of the lake. And then it is the shore that gives it another wave which goes back. In the same way, when human beings look at anything, they put attention to it, there's always a reaction that comes. Now, according to Christ, we have to have a non-adulterous society. There should be no adultery. The word adultery is, in a pure sense, is not so bad. Adultery means there should not be any mixture of what it exists. Simple as that. When we say there's adulteration in the milk, we mean that it's not purely milk, but it's something else in it, all right? So, when you look at things, say this is a ball. A ball is a ball, that's all. What is there to think about it? But a person who is not realized so will immediately start thinking about a ball. Now, depending on the conditioning of a person. If a person is a very perverted soul, I don't know what he'll think of the ball. Because I can't go to every limit of things. I'm sorry, I have certain limitations. But a person who is, say, a normal person also may start thinking about the ball, how much it will cost, what will happen, this and that, all sort of conditioning according to money, because he's money oriented. If he's ego oriented, then his thoughts would go reacting that same way. This is the adulteration, that when you look at things, there's nothing to think of. What is there to think? Whatever is, it is. But we think by thinking, we solve the problems. Also, this kind of a myth exists among human beings. That when you look at something or you think about something, then you solve the problem. It's not good. It's a myth. Because thinking is just an empty process of the mind. It's like a wave passing towards the shore and think that it can just engulf it or dissolve it. So the thought is just an empty vessel which carries nothing. It cannot do anything. It cannot bring forth any fruit whatsoever. Sometimes the statement might look very big and you might think, how can that be, mother? We've done so much bad thinking. But you have not. Whatever you have done is through spontaneity. Because the unconscious has given you the ideas, inspiration. You have done everything through inspiration and not by your own thinking. Now there,
We do not want to agree because then we have to give up our ego because we think, oh, we have achieved it through our will. But when you think too much like that, then what happens? The unconscious gives you the necessary information because it has compassion, it has love for you. And suddenly you find something there. You are just pushed into that corner where you find it. And for this we must know Einstein is the person who said that the theory of relativity dawned upon him from somewhere unknown. Because whatever is known is already there. And whatever is unknown, you cannot find out by this brain, which is thinking, but by the brain which is enlightened. Now one, he said, thou shalt not have adulterous eyes. Of course, the adultery, as we understand, is that we should not have lust in our life. But I would go still further to say that our attention has to be so pure that we should not have any return, idea of return coming to us from a particular thing, but just enjoying, just the joy part. If I see a beautiful thing, then I'm just enjoying. Not that I should possess it, nor should I think about it, nor do I need that I should repeat it. Just enjoy it as it is. Maybe if you just enjoy it, you will just feel it again. That's the capacity one should have of purification. So, sometimes people think that Sahaja Yoga is a very Victorian sort of a system in which you can't lead a life like this, and freedom we have achieved, abandonment we have achieved. We cannot enjoy such. But this virtue or this righteousness that we have condemned so far is really the sustainer of it. Is our quality, is our gold, is our wealth, is our property, is our security, which we have lost. And we have to just again have a cleansing. It is there. Because if it is fundamentally eternal, it cannot be lost. It cannot be permanently destroyed. It's like you have seen a brass metal or something like that that's covered with that atmosphere, black, red, yellow, every sort of a color. But again you polish it out, it comes back. But if it is gold, it is untarnished. It is untarnished. But if gold is allowed to rust in the dirty metal or something, you cannot see. It's covered with all kinds of things. And you think it's just finished now. It's not there. It exists. All the time our innocence exists within us. It's not lost. It's there. Only it's covered. Just like the sky can be covered with clouds. It is covered now because of the atmosphere, because of the way we tried to dent it to all kinds of things. That's why I say don't feel guilty. Because if you feel guilty, then you have a hand which is weak, a mind which is wobbly, and then you don't want to cleanse it. But it exists all the time within us, untarnishable. It exists within. You have to just get to it. Now Sri Ganesha is the one who does that job for us. He is the one who cleanses it. That not he is the embodiment of purity, but he does that job. Only a person or only the deity which is the embodiment of purity can do it. As like you can see a soap. Soap is the one which is in quality, is a pure thing, and it purifies too. Supposing it is not pure, it is can become contaminated. In the same way, our innocence is absolutely pure. So it is our innocence itself pures ourselves. Just see this. The one which is lying under, which we have always repressed, which we have undermined, which we have not respected, comes to our help.
and shines within us. It's such a great blessing that we have so many eternal things existing in us. Otherwise, human beings would have been finished long time ago. There would have been no trace of human beings the way they have been playing about with their chastity, with their real power of their character. So, when it is very much always impressed in every religion that you have to lead a proper life, sane life. The reason is this gold that is within you must be made to shine. And the brilliance of such a place. You can see a person who leads a very fast life as well, a shallow ways, a sad life, and all kinds of unhappy lines on his face. But a person who starts shining one's own being with that wisdom and that purity beams, absolutely beams with the luster of Sri Ganesh, the innocence of Sri Ganesh, his playfulness, his joy, enjoying, the way he enjoys joy, the way he manifests joy. He is the source of all joys of the world. Now, in English language, there are no names given to joys. There's only one word, joy. And I find it sometimes difficult to describe different kinds of joy that we can have at different levels of our evolution. But when you get to your Sastana, the joy is called Niranand. Nira. Now Nira is my name for that. Anand means joy. Nira means where there's nothing else but joy. A complete joy. No reaction. Just some burst in joy. That quality also evolves through the quality of Sri Ganesh. It's the Sri Ganesh who evolves that quality of Niranand within us. He goes into evolution gradually, as you see up to our Gacha, he becomes Ganesh. That doesn't mean that he goes into evolution, but we can see a seed going into that tree. And ultimately, what we find, that we're sitting on top of that tree enjoying like children. The joy that our Heavenly Father has bestowed upon us and His Sastra. Now the puja part of it, one should understand, is very important in such. But everybody should not be exposed to puja to begin from 2 points of view. Sometimes the people who come to puja actually are not really worthy of it, not worthy of it. And then they react. They react to puja. They think, why this puja and this subservient and all sorts of things. Because they are not worthy of it, they have to find out some excuse to justify their unworthiness. So we have to first find out if the person is worthy of puja or not. If the person is not worthy, it's better to leave the person alone till he becomes worthy of it. Because doubts and all those things can obstruct flow of vibrations to other people, and such a person can create a problem for others. So it is not civil on that person also to be in the puja. If the person has not got an open heart and understanding of what puja is. Doing puja to any deity as such is not easy, especially to Sri Ganesha. Those people who do puja to Sri Ganesha should know that, of course, it has to be a Swayambhu, means the one that is created by Mother Earth. No other Ganesha should be worshipped. And if they are not realized so, they can never worship Sri Ganesha. We cannot even think of it. We cannot even take his name. It is so much difficult to reach Sri Ganesha. But after realization, the first thing you have to do is to worship Sri Ganesha. Because that's the basis on which you got your realization. He's the one first
who got his crucifixion, then his resurrection. And it is the one who opened the path of realization for you. So you have to worship him before any other deity. With the greatest sacrifices, the greatest evolutionary ascent he achieved for your sake, to become a human being, to die, and to suffer like a human being, so that you should not find it difficult to get your realization. Today when we say that, oh, it's so easy, how do you get it? We forget that people have done a lot of work to achieve it for you, to create the path. Like supposing I come to Earth. So when I was studying in schools, I used to read about Earth. And I could not imagine that Indians could easily reach Earth so easily from, say, just fly out and you are just there. But it's possible today that we have achieved this kind of an ascent from India to Earth so easily. Because people have worked for it. People have sacrificed. How many people must have died creating an aeroplane? How must have had shocks and things like that? We are now just using, we are so privileged to use their sacrifices for our benefit. It's all we take for granted. In the same way, in spiritual ascent, when we say it's easy, it's not so easy as you think it, because it is worked out since ages, in a very deep way. And even your mother has worked very hard to achieve. So somebody has done the job. So if it is easy, you should thank your stars that it's not difficult for you. Instead of doubting it, why is it so easy? That you want to contribute something to it. All right, you can. But first, take advantage of what is available, and then you can contribute also something more to it. If you have not known an ordinary aeroplane, how are you going to build a complicated one? So first know that whatever is achieved is self-realization and the cleansing power of Sri Ganesh. Establish Sri Ganesh. First of all, you must establish it, and then you can use it for others, for yourself, and for bettering the methods of Sahaja Yoga that you have learned. That's how Sri Ganesha is so important for all the researchers, to be understood in its all aspects. But this principle is very ignored, I should say. Principle is very spread out. It's very subtle. So to understand in its all aspects is not easy. Only thing what you can do is to become one with it. Like the ocean, you become one with the ocean, you become the ocean. Just become one with it. And that's how it works out. But if you use your brains to understand it, your brain cannot even capture a wink of it. The best thing is that you just be humble about the whole process. Just try to become one. And those who can achieve that will realize that they have become joy themselves, and they have those joy-giving qualities. They have those qualities by which they just give bliss and peace to others. Just they being there itself is sufficient to create this peace. I always had great hopes from Australia, and I was sure that one day it will happen in a big way. And when it happens here, we achieve greater results in other places. You have to work hard, and you all have to work very hard to understand the importance of this country, your importance as Australia. அன்னையின் உரையை நினைவில் கொண்டு சில நிமிடம் தியானத்தில் இருப்போம்.
தாய், எங்களுக்கான இன்று இந்த கூட்டு தியானத்தை தந்தமைக்கோ எங்களின் கோடான கோடி நன்றிகளை தங்களுடைய பொற்பாதத்தில் பணிவோடு சமர்ப்பிக்கிறோம். தாயே, இன்றைய தியானத்தில் நாங்கள் ஏதேனும் தெரியாமல் தவறுகள் செய்திருந்தால் தயவு செய்து எங்களை மன்னித்து விடுங்கள். தாயே, எப்பொழுதும் நாங்கள் தங்களின் கவனத்தில் இருக்க எங்களை அருள் புரிந்து வழி நடத்துங்கள் அம்மா. மந்திரம்: ஓம் த்வமேவ சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவை நமோ நமக. நாம் அனைவரும் அன்னைக்கு நன்றி குரு வணங்கி குண்டலினி எழுப்பி கூட்டாக வந்தனிட்டுக் கொள்ளுவோம்.